வணக்கம். தினமணி.com-இன் செய்திகள் சில வரிகளில். அளவுக்கு மீறிய அதிகார குவியல்களால் மத்திய அரசுக்கு இரத்த கொதிப்பும் மாநில அரசுகளுக்கு இரத்த சோகையும் ஏற்பட்டுள்ளது. சென்னை கலைவாணர் அரங்கில் சனிக்கிழமை நடைபெற்ற மத்திய மாநில உறவுகள் குறித்த தேசிய கருத்தரங்கை முதல்வர் தொடங்கி வைத்து உரையாற்றினார். மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி எனும் விழுமியங்கள் கொண்டதாக இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பெற நாம் அனைத்து வகையிலும் முயற்சி செய்வோம் என ஸ்டாலின் கூறினார். தமிழக முதல்வர் மீண்டும் ஸ்டாலின் தான் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு. நயினார் நாகேந்திரனை பாஜக தலைவராக நியமித்து ஒரு கூட்டத்தை கூட்டியுள்ளார். அந்த கூட்டத்தில் திமுக ஆட்சியை வேரோடு புடுங்கி எறிவோம் என்று பேசியிருக்கிறார்கள். அது அவர்களுடைய ஆசை. அந்த ஆசையை அவர்கள் சொல்லி வருகிறார்கள் என செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். மோடியின் அமைச்சரவையில் 39% பேர் குற்றப்பின்னணி கொண்டவர்கள். இவர்கள் மீதெல்லாம் 130வது சட்டப்பிரிவு பாயுமா என கேள்வி எழுப்பியுள்ளார் திமுக MP R. ராசா. அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமித்ஷாவின் மிரட்டல் உருட்டல்களுக்கு எல்லாம் அஞ்சி நடுங்க இது தொடநடுங்கி பழனிசாமி ஆட்சி அல்ல என கூறியுள்ளார். சென்னையில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த தூய்மை பணியாளரின் குடும்பத்திற்கு அமைச்சர் மா. சுப்பிரமணியம் ரூபாய் 20 லட்சம் நிதியுதவிக்கான காசோலையை வழங்கினார். சென்னையில் வெள்ளிக்கிழமை இரவு முதல் பல்வேறு இடங்களில் கனமழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. இந்நிலையில் கண்ணகி நகரைச் சேர்ந்த ஒப்பந்த தூய்மை பணியாளர் வரலட்சுமி பணியில் ஈடுபட்டிருந்த போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். அங்கன்வாடி மையங்களுக்கு சொந்த கட்டடம் அமைக்க நிதி ஒதுக்க வேண்டுமென பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு சாலைப்பேட்டையில் தனியாருக்கு சொந்தமான வீட்டின் கட்டடத்தில் இயங்கி வரும் அங்கன்வாடி மைய கட்டடத்தின் ஒரு பகுதி மழையின் காரணமாக இடிந்து விழுந்ததாக எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் நிர்வாகத்தையும் அன்றாட வாழ்க்கையையும் மாற்றுவதில் விண்வெளி தொழில்நுட்பத்தின் பங்கை எடுத்துரைத்தார் பிரதமர் மோடி. புதுதில்லியில் நடந்த தேசிய விண்வெளி தின கொண்டாட்டத்தில் காணொலி வாயிலாக பங்கேற்று பிரதமர் உரையாற்றினார். வாரம் 1 ஆண்டுக்கு 50 ராக்கெட் என 5 ஆண்டுகளில் இலக்கை எட்ட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஜார்க்கண்டில் பெய்து வரும் கனமழையால் இதுவரை 5 பேர் உயிரிழந்துள்ளனர். ஒருவர் காணாமல் போயுள்ளார். பலர் காயமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் மாநிலம் முழுவதும் இடைவிடாத மழையால் பல இடங்களில் மரங்கள் மற்றும் மின்கம்பங்கள் வேரோடு சாய்ந்தன. வீடுகள் இடிந்து விழுந்தன. சாலைகள் மற்றும் விவசாய நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கி இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நடிகர் விஷ்ணு விஷாலின் ஆரியன் திரைப்படம் வரும் அக்டோபர் மாதம் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ராட்சசன் படத்திற்கு பிறகு மீண்டும் காவல்துறை அதிகாரியாக இந்த படத்தில் அவர் நடித்துள்ளார். தினமணி.com-இன் செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.